வெளிநாட்டு காசு வந்து நல்லா வந்துட்டு வேலை செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் போட்டு விட்டுருக்கு போல. அதை தானே நான் யோசிச்சு நாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த வீடு உருவாக்கினோம்னு சொல்லி எங்களுக்கு தான் வந்து தெரியும். வந்து கல்லு கூட வாங்கினது நாங்கள் கடனுக்கு தான் வாங்கினாங்க. வந்து இருக்கவே வந்து இன்னொரு ஆசையா இருக்கு இந்த மண் வீடு. மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுங்க. வீடியோக்கு பார்க்க வடிவா கிடக்கு தெரியும் பாருங்க. மருதாணி போட்டா கூட இப்படி கைசி பத்து நாங்கள் இப்ப பெயிண்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு அடிப்போம், கலர் கலரா கலந்து அடிப்போம். அதே மாதிரி மண் வீட்டுக்கும் செய்யலாம்ன்றத காட்டி கிடக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு எங்கள்ட புது வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்று காய்ச்சி பண்ணிக்கிறோம். என்னம்மா? ஓகே, அப்போ இன்றைய தினம் நாங்கள் இந்த காய்க்கிறாங்க காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஆதரவு வந்து தந்திருக்கோம். நிறைய பேர் பார்த்து நிறைய லைக் பண்ணி அதோட வந்துட்டு நிறைய கமெண்ட்டுமே வந்து பண்ணிச்சுன்னா உங்கள் வீடு வந்து நல்ல வடிவாக கிடக்காம். அம்மா, தம்பி, அம்மம்மா மற்ற விதுஷன் இவ்வளவு சேர்ந்து செஞ்ச வீடு வந்துட்டு வேறு லெவல் வடிவாக இருக்குதான். உண்மைக்குமே வந்துட்டு பார்த்து நிறைய வந்து ஆதரவு சந்திக்கணும். அம்மம்மா அந்த கைக்கு ஒரு பெரிய ஒரு வயிற்ற மோதிரம் பண்ணி போடணுமா, மன தங்கிட்ட காசு இல்லாம இருக்கா அதானே. அப்ப உண்மைக்கு வந்து பார்த்து நல்ல சப்போர்ட் சிங்கள இடங்கள்ல வந்து இருக்கிற ஒரு வீடு மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு அமைவான ஒரு வீடா வந்து வந்திருக்கான். உண்மைக்குமே தாங்களுமே வந்து பழைய அந்த காலத்துல வந்துட்டு இப்படி ஒரு வீட்டுல இருந்தானா கல்வெட்டுக்கு மாறினாங்களாம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் வந்து சொல்லிங்கன்னா, அதுலயுமே வந்து பேட்ஸ் கமெண்ட் பண்ணாக்களுமே வந்து இருக்கினோம். வெளிநாட்டு காசு வந்து நல்லா வந்துட்டு வேலை செய்யலாம்னு இது காய்ச்சால் தான் போட்டு விட்டுருக்கு போல. அதை தானே நான் யோசிச்சு நான் இப்ப கதைக்கிறாள் வந்து போட்டிருக்கேன். நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போட நீங்களே மண் வீட்டுக்கு செலவழிக்கிறீங்க. உண்மை வந்து இப்படி எல்லாம் கதைக்கிறோம். அதாவது நாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த வீடு உருவாக்கினோம்னு சொல்லி எங்களுக்கு தான் வந்து தெரியும். உண்மைக்கு வந்து கல்லு கூட வாங்கினது நாங்க கடனுக்கு தான் வாங்கினாங்க. அந்த காலத்து நல்ல வாழ்த்து. அதான் உண்மைக்கு வந்து நல்ல மனுஷன் கலக்குன்னு அவர் என்னடா இப்படி சொல்லி கதையை அறிவ மாட்டேன். எங்கட காசு வந்து சொல்லுவ மாட்டேன். உண்மைக்கு வந்துட்டு இந்த கல்லு கூட வந்து நான் கடனுக்கு தான் வந்து வாங்கி கட்டினாங்க. கல்லு சீமை எல்லாம் யாருக்குன்னு சொல்லி நாங்க புரிய வைக்கணும்ன்ற இல்லையம்மா சொல்றாங்க. நான் சொல்றேன் எங்க குடும்பத்துல இருக்கிற இதை வந்து நாங்கள் எல்லாருக்குமே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நான் பர்சனலாக கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கு நாங்கள் என்ன மாதிரி இந்த வீட்டை உருவாக்கினாங்கன்னு சொல்லி அந்த வகையில் வந்து இப்போ தான் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு. வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே வந்து வேறு லெவல் எப்படா அதுக்கு சமைச்சு சாப்பிடுவோம்ன்ற ஒரு ஃபீல் ஆகுது. இரவுலேயுமே ஒரு நாளுக்கு இதுக்காக நாங்கள் நித்திர கொள்ளுவோம் வேணாம்மா. அப்படி ஒரு செட்டப்லாம் வந்து வீடு வந்து வேறு லெவலில் வந்துட்டு அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்லியிருப்பேன் டிசைனிங் வந்துட்டு கொடுக்க போகிறோம்னு சொல்லி, அதாவது கலரிங் எல்லாம் கலந்து எல்லாம் வேறு லெவலில் செய்ய போகிறோம். அதைத்தான் வந்து இந்த வீடியோட நீங்கள் பார்க்க போறீங்க. சொல்லிச்சு அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி சென்னைக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல் பண்ணி சொன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உடனுக்குடனே வரும். நம்ம இப்போ நாங்கள் எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். அம்மா ஏதோ பொட்டு வச்சுக்கா, அந்த குறியொன்று வச்சுக்கா, நான் அந்த கலரிங்க தான் வச்சிருக்கா. அதுல இந்த கலரத்துக்கு நெத்தில பூசிட்டு இருக்கிறா. சரி, ஓகே தெரிஞ்சு அந்த வீடியோ பாருங்க. இப்போ நாங்கள் இருட்டா போதும், அதுக்குள்ள நாங்கள் கலர் எல்லாம் கலந்து பூசுறத வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உண்மைக்குமே இன்றைக்குமே வந்து நல்ல ஒரு வடிவாயிரும். அதோட வந்து இதுல இருந்து மிளகாய் எல்லாம் வந்து வெட்ட போறோம் செஞ்சு போட்டு இருந்து போட்டு மண்ணுடாம்பு விடுங்க. ஓகே, தொடர்ச்சி அது பார்த்து நான் செய்ய காட்டுறேன். நாய்க்குட்டி என்ன நாய்க்குட்டியோட சேர்ந்து அம்மம்மாமே வந்து இருக்கிறா. வெளியில போட்டு மடிங்க அதுல ஒரு வாய்க்கு. இங்க பாருங்க, இப்ப அம்மாவும் அம்மம்மாவும் தான் வந்துட்டு இப்ப கலரிங் வந்து கொடுக்க போயினோம். உண்மைங்க வந்துட்டு அம்மா வந்துட்டு நேற்று வந்து இந்த வீடு பார்த்து சொன்னாங்க. இந்த கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. இந்த வெயிலுக்கு என்ன செய்ய கட்டுமோனம்மா அப்படி கிடைக்காம அம்மா சுவத்தை சுண்ணாம்பு வாங்குறோம். கொஞ்சம் யோசிச்சுப்ப வீட்டு கரைச்சி தானே முதலிக்கிறோம். சுண்ணாம்புக்கு ஒரு தன்மை இருக்கு தானே, தனியா இந்த கலரை தெளிக்கிறேன். அம்மா கொஞ்சம் மா போட்டு தானே கலை. சரி பாப்பா தண்டை முதல்ல செய்யறா பாப்போம். பாப்போம் சரி அம்மா. அப்ப நேற்று வந்து பார்த்து என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? இதே மாதிரி செய்யற கவுளா முடிஞ்சு கேட்டவா ஒரு அக்கா அந்த தங்களுக்கு வீட்டுல இருக்க கொட்டுலாக்கடாக்காம இருக்க கவுளா முடிஞ்சு கேட்டவா. அவங்ககிட்ட அப்படித்தான் செய்ய அவளுக்கிட்டாலும் இந்த அளவுக்கு கொண்டு வர மாட்டேன். நம்மளோட வீட்டுல இப்படி நீட்டா எல்லாமே அதோட வந்துட்டு செல்ல கிளியப்பா வந்து பார்த்தது சில்லக்கிளியப்பா பார்த்தது அனுஷியாக்கா வந்து பார்த்தேன். பார்த்து உண்மைக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு இந்த வீடு. ஏன் அந்த காலத்து ஞாபகம் வருதுன்னு சொல்லி
ஏதோ செய்ய போகிறா பார்ப்போம் அம்மா. மா போட்டால் என்ன பிடிக்குமான்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா மா போடுறேன்னு இல்லை இங்கே இருந்து அங்கே கொண்டு வர்றதுல என்ன செய்யறா மாவுக்கு மாவுண்டா தான் கொஞ்சம் கட்டு மாவுண்டா தான் கொஞ்சம் திக்கா இருக்கும் படை. இப்போ மாவுக்கு போட்டு கடை இப்போ தான் நம்ம கொஞ்சம் விளங்கினது. எங்கேந்திரா வந்த நீ கலை கொஞ்சம் அப்படி வீடு உங்க பாப்படியா சொன்ன உங்களை வடிவா இருக்கண்டு வீடியோ பார்த்தேன் பார்த்தா சொல்லுவேன் பிடிக்கும் வித்தியாசமா சொல்றேன்னா நல்லா இருக்காம அம்மா அந்த ஒட்டுல இருங்க அம்மா கீழே என்னண்டு தண்ணி விடுங்க அம்மா அது கணக்கா தான் இருக்குமா தண்ணி ஆக்கி போட்டு தான் தெளிக்கலாம். இல்லைன்னா 4-5 கிலோ மாவு வண்டி வச்சுருக்கோம். நல்லா தண்ணியாகும். இது திக்கா இருந்தா களி மாதிரி இருக்கும். தம்பி தோசை சுட்டு போட்டா சாப்பிடலாம். தண்ணி விடணும் இல்லை. உண்மைக்கு வந்து இப்படி இருக்கவே வந்து இன்னொரு ஆசையாக இருக்கேன்ங்க இந்த மண் வீட்டில். ஆனால் நீங்கள் எந்த டைம் தான் வந்து இருந்தாலும் உண்மைக்கு வந்துட்டு இந்த வெயில் காலம் இந்த வீட்டுக்கு வந்து இருந்துட்டு மண் வீட்டுக்கு வந்து இருந்தாலும் ஒரு குளிர்மையாக தான் வந்து இருக்கும். அந்த மண்ணுக்கு வந்துட்டு அப்படி ஒரு குளிர்மையாக தான் இருக்கும். இப்போ வந்து கலசம் எனக்கு என்னோ இல்லை கிடக்கிறதும் பிழைக்க போதும் எனக்கு கிடக்கு. அம்மம்மா சின்ன பிள்ளை மாதிரி தான் செய்கிறா பாருங்க. ஏன் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி. அவன் சில பேர் என்ன மண் வீட்டில் பொட்டு போட்டா வைக்கிற வெள்ளை வெள்ளையா தெரியுங்க. நடந்துச்சு வேண்டா அதான் ஸ்ப்ரே ஸ்ப்ரே எல்லாம் போட்டு அடிக்க போய் நம்ம தம்பி உனக்கு பிடிச்சிருக்கூடாங்க அந்த வீடு சொல்ல வார்த்தை இல்லை. அம்மா கீழே ஊத்துப்படுது மாவு அடைச்சிருமானே மோமனே மனே ஒரு செய்யணும். அந்த மரங்கள்ல படக்கூடாது, பட்டா வடி இருக்காத மேலே தண்ணியை விட்டு கையை கழுவ அம்மா அடிக்காடா இங்க ஜீன்ஸ் அதோஹரா அங்கட்டா மலமல்ல அடிங்க மலமாண்டு தமிழ் அப்படி தமிழ் அப்படி இங்க வா குலுக்கி போட்டாடி நான் தான் சரி இதுக்கு அம்மா உடனே நான் செய்யறேன் அப்படி அடைக்குது வீட பழுதாக சிரிப்பு மழுகுறது அவன் மனகாது எல்லாம் டிசைன் தான். அம்மா பின்னா விட போறேன். அம்மா இங்க அம்மா செய்யல பாருங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்க. அம்மா பாருங்க கொண்டே கொண்டு காட்டுங்க. அங்கயோ ரைட் அப்படி இருக்கு டிசைன் டிசைன் வடிவா இருக்கும் இல்ல உங்களுக்கு சொல்லாம நாங்க பால் காய்ச்சிடாமே. ஆனா அம்மா கீழே ஊத்து போடுது நான் செய்த பிறகு செய்யணும் தெரியுமா? வெள்ளையும் போடுறான் இல்ல அது பொட்டு வைக்க தாத்தா கூட ஒட்டி பாக்குறாரு பாருங்க அப்படி வடிவில் பாரு என்ன வடியா வருதுல்ல தம்பி கிட்ட நீ பார்த்தா தானே புலாங்க மாட்டா வடி நான் அதான் சொல்றேன் ஒரு நான் செய்வேன் நீ விழுந்தா அப்படியே வந்து எடுத்துக்கணும் அது நிறைய வேலை நடக்கு தாத்தா
வீடா குழப்புறமே கிடக்கு. அடிக்கல ஐயா அடிக்கல. தாத்தா ஹாய் ஹாய் ஒன்று காட்டுங்க. ஹாய் தாத்தா ஹாய். அம்மா நானம்மா நிலத்துக்கு ஊத்தாதே அம்மா. கொண்டு வெள்ளமா கிடைச்சிருக்கிற நீர் தெளிக்கிறாங்க. ஆமா என்ன பிரசண்டான தோச்சு போட்டு தெளிக்க. சரி வாங்கவன் தம்பி அடிக்காங்க. என்ன கவுதன் டீசன் கொண்டு போச்சு வாங்கி காணுமாம்மா. கணக்காக தான் வடிவு இருக்காது. அங்கெல்லாம் வாங்க விழுந்தாலும் கொஞ்சம் வெள்ள கொடுக்கணும். கொஞ்சம் வெள்ளமா வெள்ளமா இந்த விரவாக்கத்தான் இருக்கா. வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல் இதுக்கு வெள்ளை வைக்க போறோம். இந்த பாட்டுக்கு அங்காள போட்டு ஏதோ செய்யணும் பிள்ளைகள். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணே ஆமாம்மா இங்கே இது பார்த்து நானே இங்கே என்ன அந்த ரப்பர் இலே இருக்குல்லோ நாங்கள் வளர்த்து தானே கொடிக்கா பரவி விடுறது. ரப்பர் இலை கிடக்கணும் ஒரு இந்த நிறுவனத்தில் 250 ரூபாவாம். ஓ வடிவாக இருக்குமே இல்லைண்ணே. நான் வளர்த்து எடுத்து போட அப்புறம் ஒரு நேரம் எடுத்து விடலாம். இங்கே தெளிக்கலாம். இது வந்து வடிவாக கிடக்க காஞ்ச காயக்கு ஒரு வடிவம் காய வடிவாக வருது. இல்லை அதான் சரி. காய கொஞ்சம் வடிவில்லாம வருது தானேம்மா. இதே கலர் வேற ஒன்று அப்படி வராது. கொண்டு வராங்க ஒரு நாள் தானே காஞ்சி கொண்டு விட்டாங்க கலர்னு இல்லை அவளுக்கு. அப்புறம் நாளை பால் காய்ச்சி வம்புடா. நாளைக்கு காய்ச்சல பால் இல்லையா அவரோட. ஐயோ சரி நாங்கள் அட போடா சரிவா அவரோட இல்லையா பா. இங்கே பேருங்கம்மா தொழிற்சடங்கள என்னம்மா எனக்குமா தன்னைக்கு இந்த வடிவா கிடக்கு. அம்மா கழிச்சு அப்பமா நீங்கள் அணியாமா கக்குலா அம்மாமா செய்ய போகிறா. தொட்டி சரி அம்மா குழந்தை பிள்ளை சாப்பாடு செய்கிற மாதிரி காய்க்க பாருங்க. நீங்கள் என்ன பொட்டு வைக்க போறீங்களோ? எனக்கு நாளைக்கு 10 நிமிஷம் பத்தாது. இதை மூழ்கிட்டு போ. ஓ ஏன்டா இது எனக்கு இன்னும் சரி உறவுகள் பார்த்து சொல்லட்டும். சரி இல்லாட்டி மொழி விடுவோம். உறவுகளே நீங்கள் பார்த்து சொல்கிறத தான் நாங்கள் செய்வோம். இப்போ கலர் கொடுத்துருக்கோம். மாற்றோம்னா சொல்லுங்கள் மாற்றி விடுவோம். அம்மா பொட்டு வைக்க போகிறாங்க சின்ன சின்ன பொட்டு. அப்போ தெளிக்க போகிறீங்களே அம்மா அப்பமா செய்ய போறானே. அம்மா என்ன செய்ய போகிறீங்க? ஓ சைட் பக்கத்துக்கோ நல்லா கிடக்கு நல்லா கிடக்கு. அம்மா அங்க போட்டு இதுக்கு வைக்கிறக்கா. அம்மா இதுக்கு கூட அம்மா உள்ள கொடுக்குறாங்க. என்ன உண்டு உள்ள அப்படியே. ஓ அது நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கு வேணும். என்னென்ன இந்த ஐடியா வந்து உங்களுக்கு? என்ன இந்த ஐடியா வந்து? நாங்கள் முந்தி செய்தோம். நாங்கள் முதலாவது போட்டு டிசைனா இல்லை கீறுறது. கொண்டானே தம்பி அம்மா நான் மூளையே பார்த்தீடா எப்படிடா? ஆ தம்பி அம்மா நான் மூளையே பார்த்தீங்க. அம்மா இதுக்கு நீங்கள் செய்யுங்க. அதுக்கு நிறைய குறிக்காம செய்யல. கீழே ஊது போட்டுருமா? இதுக்கு செய்துட்டு அம்மா அதுக்கு செஞ்சீங்கன்னா நாங்கள் இதுஞ்சாலும் செய்யலாம். வடிவாக்கு பார்க்க வடிவா கிடக்கு தெரியுது.
ஜீன்ஸில் விரண்டா போவாது. அதுவும் கூப்பம்மா. ஆனா வடிவா தானே நான் கிடக்குது வீடியோக்கு. ஆனா ஊத்த விரடம் பள்ளியண்டா ஒன்றும் அப்படி வராது. இஞ்சி பாருங்க. ஆனா சத்தியமா நான் வடிவா இருக்குடா. வடிவா இருக்கேன் நல்லா இருக்கணும். வெள்ளை வடிவா இருக்கு. ரோஸை விட வெள்ளை வடிவா இருக்கு. கால் நடுங்குது. தெளிவீனம் இல்லை. ஆமா கொஞ்சமா எடுக்கணும். ஊத்துப்படாத அடிக்கணுமே இருக்கணும். கொஞ்சமா கையில் எடுங்க. ஓ கொஞ்சமா எடுத்தா என்னமா உருவாக்கணும் இல்லை. அம்மா இது அப்படியே அழுகிடும். இப்படியா பாருங்க மருதாணி போட்டா கூட இப்படி கைசி பத்து. இதை பாருங்க. அம்மா பூ கொண்டு வரேன். அம்மா வீட்டு கழிந்த விடாதே அம்மா. அம்மா நீ ஒரு குச்சி கொடுத்த நீ இல்ல இல்ல நீங்க ஃபுல்லா அடிங்க வள்ளியே. அம்மா வைக்காதீங்கம்மா. அம்மா வைக்காதீங்க. நான் பார்த்தேன். இல்ல வராது. அது ஒட்டாது பூவில். அம்மா இந்த லைன் ஃபுல்லா வள்ளியே அம்மாவ. அம்மா அது உள்ளுக்க செய்யறா பொருங்க காட்டுறேன். பூவை வச்சு செய்யறாவ. பூ வராது பார்த்தீங்கன்னா. கையப்பாப்பம் இந்த அம்மா நான் கையில கலர பாருங்க. மருதாணி உடனடியாக இந்த சாயத்தை கழிச்சு போட்டுட்டு மருதாணி ஒரு பாட்டுக்கு இந்த வீடியோ துறப்புலாக பாருங்க மக்களே. அம்மா போடுறான் சரி. இங்கே அம்மா வடிவா கிடக்கு. அம்மா அங்கால போடக்கூடாது. உங்கட்டா ஐயோ அங்க அடுத்த லைன் அங்கால அங்க அங்க ஒரு துண்டு விட்டு விடாது. இங்கே பாருங்க. டிசைன் கொடுத்து கூடாது. இங்க கீழே ஊத்துறான் அம்மம்மா. ஊதுதான் ஊதுக்குத்தான். ஓ அதான் வடிவா கிடக்கு தெரியுமா. வெட்டில் தான் கொஞ்சம் மடுத்து காட்டா கிடக்க. சும்மா அம்மா பாருங்க மறைக்கிறா வள்ளி. விட்டுட்டா இல்ல. ரைட் ரைட் சரி கேட்கு. இங்கே கீழே ஊற்றுப்படுது. அப்படி தான் கீழே ஊற்றுவோம். மா காணான்னு சொல்லுவா. வேற நேம்மா மா காணும். நீங்களே வச்சிருக்கீங்களே இப்போ கையில். ஆமாம் இதுக்கு ஒற்றை பக்கத்துக்கு கொஞ்சம் வேற நேம்மா. இந்த ரெண்டுக்கும் வெள்ளை போட்டு விடணும். இல்லையம்மா இந்த லைன் அரைவாசிக்கு ஃபுல்லாக வெள்ளையே போடட்டும். இதுக்கு நீங்கள் இஞ்சால ஃபுல்லாக ரோஸை போடுங்க. ஆமாம் ஆமாண்ணே புரிவா இருக்குல்லோ இஞ்சால் பக்கம். ஏன்னா நாங்கள் ரோஸெல்லாம் முடியுது. அது வள்ளியில் தொடங்கட்டும். இங்கால இஞ்சி வாங்க வடிவா வருது. உடனேம்மா ஒரு தோறும் காணும் விடு. இதில் அம்மா இந்த எதுக்கு இந்த அம்மா இங்கே அதுக்கு நீங்கள் அதுக்கு காட்டிங்க இந்த லைன் ஃபுல்லாக. அம்மா நீங்கள் ரோஸை போடுங்க. நம்ம கரைக்க மாட்டோம். கரைக்க மட்டும் போடல. அது அப்போ உருவாக்குவோம். இல்லை அந்த ஒரு எடுத்து போடுங்க அதில் வச்சு. ஓ நீ இப்போ என்ன சொல்ற அம்மாவே சரிக்கிற வாசியா ஃபுல்லாக வள்ளி அடிக்கட்டும். இங்கே இருந்தம்மா வெள்ள அங்கே வெள்ள போடட்டும். இங்கே என்ன சோப்பு போடுங்க. வடிவா இருக்கு. கூப்பிட்டு வேண்டாம் கொண்டு வெள்ளை கலப்பு கலந்துருக்கு. அம்மா வேண்டுவாங்கண்ணே சோப்பு கணக்கா இருக்கு. அம்மா நீங்கள் கணக்காட்டி தெளிக்கிறீங்களா? அதானே காணாது. இது மாவாடுத்து வந்து கூட மா கொஞ்சம் கிண்டிக்கணும் மேடம். கூடி போட்டு கூடி போட்டு ஆனால் கருப்பாண்டா இந்த சோப்பு எடுத்து காட்டு மாட்டேங்கம்மா. அது கருப்பால மொழி இருக்கும். திருப்பி அந்த அம்மா அந்த ரோஸுக்கு திருப்பி பல்ல உடுக்குறானே அம்மா. அண்ணே சும்மா அண்ணே அம்மா சத்தம் போடாம மாவு எடுத்து எடுத்துக்கொண்டு கூட பேசாம அடிப்பா. அம்மா அது கடிச்சு கொண்டு வரதான் நல்லா இருக்கும். சோப்பு காயத்தான் மடிவா வருமா. இந்த நீளத்துக்கு இந்த நீளத்துக்கு மஞ்சள் வாங்க இங்கே வரணும் அம்மா. இந்த சென்டருக்கு நேரு அதுக்கு தம்பிட்டு கிடக்கு அம்மாவுக்கு. இல்லையம்மா அது கொஞ்சம் கொண்டு வாங்க. இஞ்சாலு நாட்டு போர்டருக்கு வரட்டும். அது கொண்டு வருவோம். பக்கம் காய் தானே தண்ணி மாதிரி என்ன உருக்கு இருக்குது.
நான் தங்கிடுவேன் வேலைக்கு. ஆனால் கொஞ்சம் சரியா நீங்கள் செய்யட்டும்னு பார்த்து. சரி நான் செய்வேன். வாங்க நம்ம டிசைன் கொடுக்கணுமாண்டா. இன்றைக்கு இப்படி கொடுப்போம். இது போய் பழுது போட்டு கொண்டு போவ பூசி விடுவோம், திருப்பி மழுவோம். இதை மண்ணுக்கு தான் பஞ்சம், காசுக்கு வாங்குறது. ஆனால் மண் சோத்த மண் காசு தான் வாங்கினாங்க. அது அள்ளி விட்டு மல்லிக்கலாம். எப்படி தம்பி? ஆ நல்லா இருக்கானே. அம்மா ஒரு இன்னும் லைட்டுகள் போட்டுனா நல்லா இருக்கும் வீட்டுக்கு. லைட்டு போட்டு கூசா வண்டி வைக்கல. கூசா வாங்கினாலே போ இன்னும் ஒரே விளக்கிடணும் அங்கே இருந்தாலும். சரி பாருங்க எல்லாமே வந்து முடிஞ்சு இஞ்சால. ஆமா இங்கே இந்த லைனை கிடங்க அம்மா அப்படி செஞ்சதா என்னடா இஞ்சால கருப்பு கருப்பு கலர் நல்லா இருக்காது. பின்னத கையில இந்த வீடியோ எடுத்து அதுல தின்ற மணி. சரி அடுத்தாங்க செய்ய போறீங்க. அம்மா ஒன்று ஆமாம்மா அவடத்துக்கு மட்டும். ஆமா நீ பண்ணி செய்யணேம்மா கையை கழுவி போட்டு. உதுதான் பூசுங்க. உலாத்துக்கு பூசா தெரியுமா விளையாட்டும். ஊற்றி போட்டாடா நிலத்துல. சரி கிடையாது. சரி அது கொடுக்க வேணாம், நீங்க செய்யுங்க. அது என்ன அரிசி மகளாந்துருக்கானே. அம்மா இஞ்சால வரையில் சொல்லம்மா உருவாக்கி விரிக்கிறேன். ஐயோ அரபு ஐயோ கடவுளே. பானி போடுறோம் அதுக்காண்டி நம்ம வீட்டுக்கு போய் கண்டப்படா எவ்வளோ பேர் பேராக்கி வருது. ஐயோ கடவுளே. ராய் படிவா தான் கிடக்க. அது இப்போ தெரியாது, காலமேலாம் படிவு தெரியும். வெள்ள நல்லா இருக்கேண்ணா. இங்கே வெளில தான் படிவாக கிடக்கு. இஞ்சி வேறு கீழுக்கும் பூசுறதாம்மா. ஆமாம் கீழ் குந்து கலக்கும். இது கொடுத்தா சரி. சரி கொஞ்சம் கீழுக்கு தள்ளிங்க அடியில். அங்கேயும் படலாம் பேர் மாமாம்மா. ஆமாம் உருவாக்கி விரிச்சிடணும். இங்கே கொடுங்க உருவாக்கி அங்கே விரிங்க. ஆமாம்மா அவடத்துக்கு பெரிய அடிச்சு விடுங்க. ஓ நீங்கள் பெரிய ஒரு பெயிண்டர் அணை. காணும் காணும். ஆமாம் பாடு மாதா முடியுது மாவிண்ட விலைக்கு. அது சரி அது என்ன வடிவா இருக்கு. அது காய வடிவா வரும். பிளாங்க நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ அம்மா இப்படி செய்யணே என்று. சரிதானேம்மா. என்ன கூப்பமா நான் சின்ன வழிமா எடுத்தேன். சின்ன வழி தானே எடுத்தேன். இல்லை கூப்பமா இது புல்லா வேறுமாம்மா. புல்லா ஓ புல்லா அஞ்சு இடங்க கொஞ்சம் உருவாய் கிடங்கு கொஞ்சம் பக்கன்னு விளாங்கு பிறகு விளாங்க. புல்லு மாதிரி கீரை போறீங்களே. நல்லா கிடக்கு. என்ன எங்கே போறீங்க? கிடைக்க போறாமண்ணே. தண்ணி விட்டா பெயிண்ட் அடிக்கல நாங்கள அவசரப்படுவோம். இல்ல இல்ல வாங்கினா மாமலை கொஞ்சம் போடணும். அப்ப கிடக்கு அப்ப எனக்கு தெரியாதானு. ஆனா நிலத்துக்கு விழுந்ததுங்களுக்கு மழுவணும் மண் போட்டு. ஆமா சின்ன பெரிய வாழை கிடத்தவன். ஆமா கீழே ஊத்துப்பட வடிவா இருக்கு. வாங்க இப்ப வடிவில்லை லைட்டல் போட்டா தான் வடிவா இருக்கு. உள்ள வளராது. வெளியில இன்னும் வடிவா இருக்கு. இங்க பாருங்க. ஆனா வெளியிலே ஒன்றை இதை ஆக்கியிருக்கலாம், வெள்ளி ஆக்கியிருக்கலாம். அது கொடுக்கலாம் கொடுக்கும். என்னென்ன இதுக்கு வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சு அது என்ன வாங்க
என்ன சார் தெரியானுங்களுக்கு கதைக்கிறீங்களோ இவன் அம்மா கதைக்கிறாவா பெயிண்ட் ஆமாம் பெயிண்ட்னு சொல்லடா ஆமாம்மா நல்லா இருக்கேண்ணே சரி நாங்கள் பூசிட்டு ஃபைனலாக காட்டுறோம் பாருங்க சொன்னால் இங்கே பாருங்க நாங்கள் எல்லா இடமே வந்துட்டு இதாண்டி ஆச்சுது நம்ம லைட்டெல்லாம் போடவே நல்ல வடிவாக இருக்குமே நம்ம இங்கே பாருங்க போட்டு இனிமேல் இலை அரைக்கம்மா இலை வச்சு இலையல் வாங்கணும் கூசா வாங்கணும் நாளைக்கு அதில் வண்டி விடுவோமே நம்ம இது இலையல் இந்த இலை இப்படி எல்லாம் விழா கொடுத்து இடைக்கிட நாவல் கலர்ல பூக்கொடியா இருந்திருக்கும் அதுவும் பண்ணி கொடுப்போம் அது வரைக்கும் பூ கொண்டு வளரட்டும் பச்சை நாத்தோடு வளரட்டும் அதான் அது நாங்கள் இப்போ வீடியோ வடிவாக இருக்கு அந்த பூசாவை மண்டி கொண்டு வச்சுட்டு எத்தலும் எல்லாம் கொண்டு வச்சுட்டு எத்தலுக்கு எம்பட அந்த சின்ன சின்ன அடுக்கடுக்கு சட்டி 250 அதன்றாலும் பொங்கல் பிறந்த நம்முடைய காசில் பார்த்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதுக்காண்டி தான் தந்துருக்கோம் கொஞ்சம் சாமான் கிடக்கு பிறந்த நாள் கழிச்சிட்டு வேண்டுவோம் இங்கே இங்க நாய் ஆமாம்மா இதில் வெள்ளையில் வருது சரியோ இங்காலையும் வெள்ளை வரட்டும் நடுவில் ரோஸ் வரட்டும் அது நான் அடிக்கிறேன் கொஞ்சம் கொண்டாங்க கொஞ்சம் வெள்ளையே கொஞ்சம் கொண்டாங்க ஆமா இந்த விரைவாக்கு விளிம்பில் இருந்தது வந்து நான் அந்த சொட்டு காய்ச்சி வைப்பேன் காணாது நீ எவ்வளோத்துக்கு மடிச்சு கொண்டு ஓ அம்மா இஞ்சால ரெண்டு நடுவில் மட்டும் ரோஸ் வரட்டும் அம்மா கொஞ்சம் அப்போ கொஞ்சம் வடுக்கட்டும் இஞ்சால அம்மா அங்கால கொஞ்சம் வடுங்க இஞ்சால விட இது இறக்கணும் அப்புறம் இழுத்து விடலாம் தான் நாங்கள் அடிக்க டிசைன் இப்போ எப்படி வருதுண்ட மஞ்சள் இந்த பொருளையை கொஞ்சம் இஞ்சா நீட்டி போட்டு நடுவில் மண் ரோஸாக போடுவோம் வடிவாக இருக்கு சரியோ அவன் நான் வீடியோ முடி மிரட்டுதம்மா அப்புறம் உறவுகளுக்கு பார்க்க கொஞ்சம் பிடிக்காம இருக்கும் சரி பெண்கள் இப்படி மண்பட்டுக்கு அலங்காரம் கொடுக்க கூடாது ஆனால் நாங்கள் முந்தி வச்சிருக்கல அப்படித்தான் செய்த நாங்கள் அதே மாதிரி செய்து கிடக்குது சரி காலப்போக்குக்கு இப்போ கிழமை 2 கிழமைக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில மொழு வேணும் அப்ப மொழு வேக்கில் வேணும்னு சொன்னா நாங்கள் மாத்தி மொழி விட மண்ணை போட்டு மொழுவினா சரி இதே டிசைனுக்கு கையால உண்மை வழியில நான் பார்க்க வடிவில் இப்ப நீட்டா கிடக்கணும் நான் போட்டு மொழி விட்டா சரி இது அழிஞ்சிடும் இப்ப நாங்கள் கொஞ்சம் படிவா இருக்குமெண்டா கண்டிச்சது நாங்கள் இது எப்படின்னு சொல்லி மறக்காம இருங்கோ மறக்காம சொல்லுங்க மற்றது நாங்கள் இப்ப பெயிண்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு அடிப்போம் கலர் கலரா கலந்து அடிப்போம் அதே மாதிரி மண் வீட்டுக்கும் செய்யலாம்ன்றதை காட்டி கிடக்கு கடையில முடிச்சுக்கொள்வோம் என்ன இதோட எங்களோட வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் உங்களோட சேனலுக்காரன் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய் பாய் அப்படி இங்கே பாருங்க லைனை பாருங்க அப்படியே இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்கு ஓகே முடிச்சுக்கொள்வோம் பாய்